நம்ம ஓய்வு நாள் பள்ளி பாட புத்தகத்தில் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது யாருன்னு தெரியுமா? மார்ஷல் ஐசக். அவங்க இந்த வாசகங்களை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய பிரசங்கத்துலேயும் சரி, அவங்க ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி அனுப்புவாங்க. எல்லா சாபத் லெசனையும் சென்ட் பண்ணும்போது, தேவன் நல்லவர், எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர், நான் அதற்கு சாட்சி. இதை சொல்லும்போது யோசிப்பு, ஏன் இது எல்லா பிரசங்கத்துலையும் சொல்கிறாங்க, எல்லா ஓய்வு நாள் பிடிஎஃப்லையும் ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, இன்றைக்கி இந்த மெசேஜ் ரெடி பண்ணும்போது எனக்கு இந்த காரியங்கள், தேவன் நல்லவர், அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை அதை ருசித்து பார்த்தாதான் தெரியும். இல்லை, எப்படி ருசித்து பார்க்க முடியும்? எப்படி ருசித்து பார்க்க முடியும்? ஏதாவது வழி இருக்கிறதா? தேவன் நல்லவர், எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். அவர் சாட்சி அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நம்ம சாட்சி கிடையாதா? இன்னைக்கு எல்லா நேரங்களிலும் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நம்ம தான் என்ன பண்ணுவோம்? மாறி போய்விடுவோம். அதை எப்படி நம்ம உணர்வது? தேவன் நல்லவர் எப்படி அதை ருசி பார்ப்பது? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனம். உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும். இன்னைக்கு உண்மையா நம்ம இருக்கிறோமா? சத்தியம் உள்ள சாட்சியா நம்ம இருக்கிறோமா? நம்ம கடைசி காலகட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த திருச்சபையை குறித்து நம்ம கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சபைன்னு சொல்லுவோம். நம்ம உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியாக நம்ம இன்னைக்கு இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் முதல் முறையாக பள்ளி முதல்வராக பொறுப்பேற்கும்போது என்னுடைய மனதில் ஒரு பாரம் இருந்தது. தூத்துக்குடி திருச்சபையை சார்ந்த பள்ளிக்கூடம், அதனுடைய நிலைமை, பள்ளிக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. பள்ளியினுடைய ஸ்ட்ரென்த்து ரொம்ப குறைவு. ஒவ்வொரு முறையும் நான் யோசித்து பார்த்தது உண்டு, கடவுளே, வந்த ஒரு 2-3 மாதங்களில் என்ன செய்தால் பள்ளியினுடைய வளர்ச்சி அதிகமாகும், பிள்ளைகள் அதிகமாக வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது, எனக்கு அநேக பேர் அநேக ஆலோசனைகளை வழங்கக்கூடிய நபர்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு ஆலோசனை சொல்லும்போது பார்த்திங்கன்னா, வேத வசனத்திலிருந்து ஆலோசனை சொல்லுவாங்க தவிர வேறு எங்கே இருந்தும் ஆலோசனை சொல்ல மாட்டாங்க. முதலாவது எப்படி தொடங்கலாம், இதை எங்கே பிரச்சனை இருக்குது, எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, பள்ளியினுடைய வரலாறு குறித்து ஒரு சில நிமிடங்கள் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதாவது நம்ம பள்ளிக்கூடம் சரியாக 1971 ஜூன் மாதம் 21ஆம் தேதி இது முதல் அப்ளிகேஷன் ஃபார்ம், சரிங்களா? அந்த ரிஜிஸ்டரில் இன்னும் ஃபைல் இருக்குது. ஃபெல்ஷியா அப்படின்ற ஒரு மாணவி, அவங்க யாரோட பொண்ணுன்னா சிஎஸ்ஐ சர்ச்சோட பாஸ்டர் ரெவரண்ட் அவங்களுடைய மகள். அதுதான் முதல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அடுத்த ஸ்லைடு. ரெண்டாவது நம்மளுடைய ரிஜிஸ்டர் 3 டீச்சர், சரிங்களா? ரமலவாசன், அப்புறமா சாந்தி செல்வின், அப்புறமா ஜி செல்வின் அப்படின்றவங்க மூலமாக அந்த ரிஜிஸ்டர் இன்னமும் 1971 ஜூன் மாதம் 21ஆம் தேதி முதல் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஒருவேளை அதற்கு முன்பதாக பள்ளி ஒரு கூடுகை மாதிரி கூடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொன்னாங்க. ஆனால் ரிஜிஸ்டர் படி ஜூன் மாதம் 21ஆம் தேதி 1971ஆம் ஆண்டு நம்ம பள்ளி தொடங்கப்பட்டது. இங்கே பேட்ரிக் சர்ச் பக்கத்தில் நம்ம பள்ளிக்கூடம் மிக சிறப்பாக அநேக மாணவர்களை கொண்டு பள்ளி நடத்தப்பட்டது. இந்த லெட்ரு என்ன அப்படின்னா, ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 1977ஆம் ஆண்டு நம்ம தென் தமிழ், அப்போ கான்ஃபரன்ஸ் கிடையாது, அது செக்ஷன், தென் தமிழ் செக்ஷனில் ஒரு லெட்ரு
ரெக்வெஸ்ட் லெட்டர் கொடுக்குறாங்க. ஒரு பள்ளி நடத்துவதற்கு இடம் தேவைப்படுகிறது. 1977ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி பள்ளி நடத்துவதற்கு இடம் தேவைக்காக ஒரு தூத்துக்குடியில் ஒரு அந்தஸ்து மிகுந்த நபர்களிடத்தில் அந்த லெட்டரை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்களுக்கு பின்பாக, சரிங்களா, 8 மாதங்களுக்கு பின்பாக, சரியாக ஆகஸ்ட் மாதம், சரிங்களா, ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அந்த நிலத்தை தானமாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது கொடுக்க காரணம், நம்ம இந்த நிலத்தை போய் வாங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்க 4 பேர் தான். இந்த பெரியவர் தான் வந்து நம்மளுக்காக பள்ளிக்கு நிலத்தை கொடுக்குறாங்க. அந்த இடது பக்கம் கடைசியில் இருக்கிறாங்களா, அவங்க தான் KS மாரியப்பன். அவங்களுடைய மறைவுக்கு பின்பதாக 1974 அவங்க இறந்து போகிறாங்க. மறைவுக்கு பின்பதாக இந்த பெரியவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த முதல்ல இருக்கக்கூடிய நபர் பள்ளிக்கு தானமாக வழங்குறாங்க. இது வந்து 1981 அஸ்திபாரம் போடுவதற்காக அந்த அடிக்கல் நாட்டுறாங்க. அந்த அடிக்கல் நாட்டுவதற்கு எடுக்கப்பட்ட புகைப்படம் இன்று பள்ளியில், நம்முடைய பள்ளியில் இருக்கிறது. நியூ பில்டிங், அங்கே KS மாரியப்பன் அவர்கள் நினைவாக ஸ்கூல் தொடங்குவதற்கு பில்டிங் அங்கே கட்டி முடிக்கப்பட்டு நம்ம சீஃப் கெஸ்ட் இன்வைட் பண்ணுற அந்த இன்விடேஷன், சரிங்களா. இது எல்லாத்தையும் நான் அப்படியே செய்தி எல்லாத்தையும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தேன். எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்து கொண்டே இருந்தது. என்ன அப்படின்னா, எப்படி இதை வந்து நான் செய்ய போகிறேன்? இவ்வளோ பெரிய நபர்களிடம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம எப்படி இதை வந்து தீர்க்க போகிறோம்? இது முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் வந்து யோசித்தது உண்டு. நான் செய்த ஒரே ஒரு காரியம், எங்கே போனாலும் ஜெபித்துட்டு போகணும். ஆண்டவரே, எங்கே போனாலும் ஜெபிக்கக்கூடிய பழக்கம் இருக்குதா இல்லையா? எங்கெல்லாம் ஜெபிப்பீங்க எல்லாரும்? எங்கே போனால் நம்மளுடைய தேவைகள், நம்ம சுகவீனமாக இருந்தாலும் சரி, நம்ம எப்படி இருந்தாலும் சரி, நம்ம ஜெபிக்கக்கூடிய நபராக இருந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கான ஆசீர்வாதங்கள் அநேகம். நான் அதை உணர்ந்திருக்கிறேன். அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். முதல் முறையாக இதை எப்படி தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் பாஸ்டர் இப்படி பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணன்னு தெரில, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், இவங்களை போய் பார்க்கணும், யாரை பார்க்கணும், எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. பாஸ்டர், நாங்கள் நம்ம சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணலாம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் யாரையாவது சந்திக்க போகிறோம் என்றால் பள்ளி சார்பாக திருச்சபையில் வந்து ஜெபித்து விட்டு செல்லுவோம். ஜெபம் எங்களை வழிநடத்தியது, ஜெபம் எங்களை தாங்கியது, ஜெபத்தின் மூலமாக அநேக வெற்றிகளை கண்டோம். ஜெபிக்க பழகிட்டோம் அப்படின்னா அதை அவ்வளோ சீக்கிரத்தில் விட முடியாது. இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிறோமா? ஜெபம் என்னுடைய வாழ்க்கையில் அநேக மாறுதல்களையும் பள்ளியினுடைய காரியங்களையும் அநேக மாற்றங்களையும் கொண்டு வந்தது. கடவுளே, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரியும், பள்ளி இப்போ தொடங்கப்பட்டது, யாரை போய் சந்திக்கணும், இவங்க தான் நம்மளுக்கு வந்து வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது பள்ளியின் மேல், 9 ஆண்டு காலமாக பள்ளி பிரச்சனையில் இருக்குது, நாங்கள் என்ன பண்ணணும்னு தெரியல, ஜெபித்தோம். பாஸ்டர் நானும் சேர்ந்து சர்ச்சில் வந்து ஜெபித்திருக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து நம்மளுடைய பத்திரத்தில் வந்து பின்பகுதி அந்த எக்ஸிக்யூஷன் அட்மிட்டட் பை டி அழகுராஜா அப்படின்னு சொல்லி ஒரு நபர், சரிங்களா, அவங்க தான் வந்து ஏஜெண்ட், அவங்க தான் வந்து தானமாக கொடுக்கப்படுவதற்கு கையெழுத்து போடுறாங்க. அவங்களுடைய அட்ரஸ் வந்து அந்த பக்கம் இருக்குது. அவங்களுடைய அப்பா பேர் 19C சிவன்கோயில் ஸ்ட்ரீட். இது மட்டும்தான் தெரியும் எங்களுக்கு. இந்த ஜெபம் ஸ்லைடை கொண்டு வந்தோம். அந்த சிவன்கோயில் தெருவில் போய் நிற்கிறோம் நாங்கள். அங்கே போகிறதுக்கு முன்பதே ஜெபித்து கொண்டே போகிறோம். எங்கே யாரை பார்க்கணும், என்ன பண்ணணும்னு தெரியல. அங்கே போய் நின்னதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடங்கள் அங்கு இங்குமா அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம் அந்த அட்ரஸ் தேடி. அங்கே ஒரு வாட்ச்மேன் இருந்தாங்க. அங்கே வாட்ச்மேன்கிட்ட பேசும்போது அந்த வாட்ச்மேன் சொன்னாங்க, யாரை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த அட்ரஸ் சொன்னோம். இந்த அட்ரஸில் இப்போ யாருமே இல்லையே,
எல்லாம் வேறு இடத்துக்கு மாறிட்டாங்களே. ஸோ அப்போ இந்த அட்ரஸ் யாருமே இல்லை, யாரை போய் சந்திக்கிறதுன்னு தெரியல. அப்போ அந்த செக்யூரிட்டி சொன்னாங்க, நீங்கள் ஏன் டைரெக்டாக அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடங்களுக்கு மேலாக அங்கு இங்குமாக அலைந்து கொண்டு வந்து கடைசியில் வந்து நிற்கிறோம். மீண்டும் ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த வாட்ச்மேன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வாட்ச்மேன் சொன்னது, அவங்க ரொம்ப நல்ல டைப், அவங்க டேரெக்டாகவே நீங்கள் போய் இப்போ பார்த்து பேசலாமே, ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நானும் பாஸ்டரும் நின்று அங்கே பேசிக்கிட்டு இருக்கோம், ரோட்டில் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். அருமையாக தேவன் எங்களை வழிநடத்த. அவங்கள்ட்டிருந்து நான் குறிப்பிட்ட ஆண்டுகள் அந்த இடத்துல வேலை செஞ்சுருக்கிறேன், அவங்களோட இடத்துல ரொம்ப அன்பானவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நாங்களும் பாஸ்டரும் மறுபடியும் சர்ச்சுக்கு வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு, சரி நம்ம அவங்கள சந்திப்பதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜெபம் செய்தோம். ஜெபித்து விட்டு ஒரு நபரை சந்தித்தோம். எங்களுக்கு வந்து ஜெபம் பண்ணும்போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை எடுத்து வாசிப்பது உண்டு. ஒரு சில வசனங்களை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அநேக ஆலோசனை சொல்லக்கூடிய பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்க, இந்த வசனத்தை எங்கிட்ட சொல்லுவாங்க. சாட்சியாக இன்றைக்கி நான் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வசனம். யோசுவா 1 அதிகாரம் 1 வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை. உன்னை இந்த மாதிரி வசனங்கள் எங்களை வந்து ஆறுதல் படுத்தியது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஆலோசனை சொல்லக்கூடிய நபர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேசுவாங்க, பள்ளிக்கூடத்தை பற்றி சொல்லுவாங்க. சொல்லி முடித்ததுக்கப்புறமா கடவுளை உங்கள்கிட்ட இருப்பாங்க, வசனத்தை வச்சு நீங்கள் மூவ் பண்ணுங்கள், ஜெபத்தை வச்சு மூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருப்போம். பாஸ்டர் வந்து ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஜெபித்து முடித்து கடந்து செல்லும்போது அநேக நேரங்கள் பிரயாணம் செல்லும்போது கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை குறித்து பேசிக்கிட்டே போவோம். பள்ளியை குறித்து கிடையாது, வேத வசனத்தை குறித்து. மோசைக்கு சொன்னது போல், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, அதனால் கவலைப்படாதீங்க சார், போவோம். எல்லா இடங்களிலும் ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய நபராக நம்ம சபை போதகர் இருந்தாங்க. சங்கீதம் 57:2, எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். கேள்வி எங்கிட்ட வந்துட்டே இருந்துச்சு, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அந்த நபரை சந்திக்கணும், எப்படி ஆண்டவரே எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு யோசித்துக்கிட்டே நிற்கிறோம். இந்த வசனம், அநேக வசனங்கள் உண்டு, ஒரு சில வசனங்கள் மட்டும்தான் நான் எடுத்திருக்கிறேன். வசனத்தின் மூலமாக தேவன் எங்களை வழி நடத்தியதற்கான சாட்சி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். தேவனை நோக்கி கூப்பிட்டோம், எங்களுக்கு பதில் கிடைத்தது. வந்து ப்ரேயர் பண்ணுவோம், யாரை போய் சந்திக்கிறது அப்படின்னு சொல்லி 2 சகோதரர்கள், மொத்தம் 3 சகோதரர்கள், 3 பேரன்கள். அவங்க 2 சகோதரர்கள் வந்து சந்திப்பதற்கு தேவன் எங்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினாங்க. உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அப்படி கூப்பிடும்போது தேவன் எங்களுக்கு பதில் சொன்னாங்க. எவ்வளோ அருமையான காரியம். நாங்கள் வேறு யாரையுமே நம்பலை, நாங்கள் முழுவதுமாக நம்பினது யார் அப்படின்னா தேவனை. இன்றைக்கி நம்ம யாராவது பிரச்சனை வரும்போது தேவனை நம்பாமல் மனிதர்களை நம்புகிறோமா? மனிதர்களை நம்புகிறோமா? நம்ம மனிதர்களை நம்பவே வேண்டாம். தேவனிடத்தில் அவரை நோக்கி நம்ம கூப்பிடணும். அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம வந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் பள்ளிக்கு சம்பந்தமான அந்த வழக்கானது சென்னையில் நடந்து கொண்டிருந்தது. சென்னையில் நடந்து கொண்டிருந்த வழக்கு மீண்டுமாக ஒரு ஜிஓ கவர்மெண்ட் அரசாணை மூலமாக தூத்துக்குடி மாவட்ட வருவாய் அலுவலருக்கு, டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸருக்கு வந்து கேஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. லெட்டர் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. மீண்டும் ஜெபித்தோம். தூத்துக்குடிக்கு வந்தது, அந்த வழக்கு வந்தது. ரொம்ப நன்றி ஆண்டவரே, நாங்கள் எந்த ஒரு காரியமானாலும் நாங்கள் சீக்கிரமாக சென்று எல்லாவற்றையும் எல்லா நபரையும் சந்தித்து விடுவோம் அப்படின்ற ஒரு காரியம். ஜெபித்தோம். டிஆர்ஓ கோர்ட்டில் போய் நிற்கிறோம். இந்த ஃபைல் எங்கிட்ட வரவே இல்லைன்ட்டாங்க. நாங்களும் யோசித்து பார்த்தோம். அது லெட்டரை எடுத்துகிட்டு போனோம். டிஆர்ஓட்ட 2-3 முறை 2 வாரங்கள் கழித்து போனோம். மறுபடியும் ஒரு வாரம் கழித்து போவோம். ஃபைல் இங்கே தான் இருக்குது, எங்களுக்கு இப்படி தான் வந்திருக்கு, மாவட்ட வருவாய் அலுவலர் நீங்கள் தானே, எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களிடத்தில் அப்படி டைரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நாங்களும் அலைஞ்சோம்.
நான் பாஸ்டர், எங்களுக்கு உதவியாக இருந்த பிரகாசபுரம் பள்ளி பிரின்ஸிபலும் ஒவ்வொரு நாளும் போகும்போதும் ஜெபித்து விட்டு சென்றோம். 2023 ஜூலை மாதம் இந்த கடிதம் எங்களுக்கு கிடைக்கப்படுகிறது. கடிதத்தை வாங்கி கொண்டு போகிறோம். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 3 மாதங்கள் இல்லைன்ட்டாங்க ஃபைலே. ஒரு 2 மாதங்கள் மீண்டுமாக கழித்து அந்த ஃபைல் எடுத்து, இது இங்கே தான் இருக்குது, இந்த கேஸ் இங்கே தான், நாங்கள் உங்களுக்கு லெட்டர் அனுப்புகிறோம், நாங்கள் உங்களுக்கு என்கொயரி பண்ணுறது, விசாரணை தேதி அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆலயத்துக்கு வந்து நன்றி சொன்னோம். நாங்கள் ஜெபித்த இடம் ஆலயம் மட்டும் கிடையாது. சில நேரங்களில் பாஸ்டர் வெளியே போயிடுவாங்க, இல்லை நான் எங்கேயாவது வெளியே இருப்பேன். 2 பேரும் ஒரு இடத்துல எங்கே வந்து ஜாயின் பண்ணுறோமோ அங்கே கலெக்டர் ஆஃபீஸ் வாசல் முன்னாடி நின்று அநேக நாட்கள் ஜெபித்தது உண்டு. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். ஜெபித்து யாரை சந்திக்கிறோமோ, எந்த நபரை சந்திக்கிறோமோ அந்த நபரிடத்தில் தேவன் பேசியிருப்பாங்க. ஏற்கனவே நாங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறோமோ அது தேவன் ஏற்கனவே பேசியிருப்பாங்க, அது நடக்கும். கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி ஜெபம் பண்ணியிருக்கிறோம், ஸ்கூல் வாசல் முன்னாடி நின்று ஜெபம் பண்ணியிருக்கிறோம், சர்ச் வாசல் முன்னாடி நின்று ஜெபம் பண்ணியிருக்கிறோம், பாஸ்டர் வீட்டு முன்னாடி சில நேரங்களில் பாஸ்டர் கூப்பிடுவோம், பாஸ்டர் அநேக நேரங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வாசல் நின்று ஜெபித்திருக்கிறோம். ஜெபம் எங்களை தாங்கியது. பள்ளி இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியை கிடைக்கப்பெறுவதற்கு காரணம் ஜெபம். ஒரு நாள் ஜெபித்து விட்டு செல்லும்போது எஸ்தர் 4வது அதிகாரம் 14வது வசனம், இந்த வசனம் எஸ்தரை குறித்து படித்து கொண்டே இருந்தான். பாஸ்டர் எஸ்தரை குறித்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த வசனத்தை குறித்து பாஸ்டர் என்கிட்ட அதிகமாக சொல்லும்போது வாசிங்களேன். நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். பாஸ்டர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க வசனத்தை வச்சு, பாஸ்டர் இப்போ சார் நீங்கள் இப்போ அமைதியாக இருந்தீங்கன்னா வேற ஒரு நபர் மூலமாக இந்த காரியங்கள் நடக்கலாம், ஆனால் தேவன் திட்டப்படி உங்களை வைத்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய திட்டமாக இருந்துச்சுன்னா அதை யாராலையும் தடை பண்ண முடியாது. இஃப் இட் இஸ் எ காட்ஸ் பிளான் நோபடி கேன் ஸ்டாப். கடவுளுடைய திட்டமாக இருந்துச்சு அப்படின்னா யாராலையும் அதை தடை செய்யவே முடியாது. ஜெபித்தோம், அதற்கான பதில்கள் கிடைத்தது. டிசம்பர் மாதம் வரைக்கும் எங்களுக்கு அந்த விசாரணை தேதி கொடுக்கப்படவில்லை. டிசம்பர் மாதம் 2023ஆம் ஆண்டு ஒரு பெரிய வெள்ளம், அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கான அதை நான் இங்கே டிஸ்பிளே பண்ணல. பள்ளியில் பார்த்திங்கன்னா புதிதாக கட்டிய பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபீட்டுக்கு வந்து தண்ணி உள்ள, தண்ணிக்குள்ளே போய் தான் எல்லா டோரையும் லாக் பண்ணிவிட்டு, இரவு சரியாக ஒரு 12 மணி இருக்கும். சர்ச் ஸ்கூல் டோர்லாம் லாக் பண்ணியிருக்கோமா, கதவு, ஏன்னா கதவு திறந்துச்சுன்னா எல்லாமே வெளியே போயிருமே, தண்ணியில் அடிச்சுட்டு போயிருமே அப்படின்னு சொல்லி பூட்டிட்டு வெளியே வீட்டில் வந்து படுத்திருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் கதவை திறக்கவே இல்லை. சுற்றிலும் இருக்கக்கூடிய சுற்றுச்சவர், பள்ளியை சுற்றில் இருக்கக்கூடிய சுற்றுச்சவர், நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இன்ன வரைக்கும் அதே நிலைமை தான். நான் தேவனுக்கு நன்றி சொல்லுவேன். என்னடா சுற்றுச்சுவர் விழுந்து போயிருக்கு நன்றி சொல்லுவேன்னு சொல்லுவாரேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? அந்த சுவர் வந்து கிட்டத்தட்ட கட்டி அநேக ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒரு சில இடங்களில் உடைந்திருக்கும். ஆனால் பாஸ்டர் சொல்லுவாங்க, பாஸ்டர் சொன்னக்கூடிய காரியம், சார் சுற்றுச்சுவர் விழுந்துட்டுன்னு கவலைப்படாதீங்க, ஒருவேளை உங்களை வச்சு புதுசாக காம்பவுண்டு சார் கட்டுறதுக்காக கடவுள் எல்லாத்தையும் மொத்தமாக அழிச்சிருப்பாங்க, அதனால் அதை குறித்து கவலைப்படாதீங்க. இன்ன வரைக்கும் காம்பவுண்டு சார் இல்லை. தன்னுடைய பிள்ளைகளை அங்கே படிக்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பெற்றோர்கள் காம்பவுண்டு சுவரை பற்றி அவங்க யோசிக்கலை. யாரை நம்பி அனுப்புகிறாங்க? தேவனை நம்பி அனுப்புகிறாங்க. நான் இத்தனைக்கும் அவங்கள்ட்ட வாக்கு கொடுப்பேன், காம்பவுண்டு சுவர் இல்லை, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுடைய குழந்தைக்கு நாங்கள் கேரண்டி, டீச்சர்ஸ் நானும் கேரண்டி, அதனால் எதை குறித்து கவலைப்படாதீங்க, அனுப்புங்க. நான் சார்ஜ் எடுக்கும்போது 28 பிள்ளைங்க இருந்தாங்க கரெக்டாக. அந்த வருடம் சரியாக சொல்லணும்னா 5 பிள்ளைங்க வெளியே போகிறாங்க, 3 பிள்ளைங்க உள்ள அட்மிஷனுக்கு வர்றாங்க. போன வருடம் முடிந்தது. அடுத்த அகடமிக் இயரில் கடவுளே எனக்கு ஒரு 10 பிள்ளைங்க, நான் ரொம்ப அதிகமாக கேட்கல, 10 பிள்ளைங்க எனக்கு வந்து அட்மிஷன் வரணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் பள்ளியில் செல் ப்ரேயர், டீச்சர்ஸ் எல்லாம் நாங்களாம் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம். ப்ரேயர் டைமில்
முழங்கால் பலியிட்டு ஒவ்வொருத்தராக ஜெபிப்போம், 2-3 பேராக ஜெபிப்போம். நாங்கள் கேட்டது என்னென்னா 10 பிள்ளைங்க கேட்டோம். இன்னும் கடவுள் மிகவும் அற்புதமானவர். எங்களுக்கு 11 பிள்ளைங்களை கொடுத்தாங்க. எப்படி பதில் வருது? ஜெபம், ஜெபித்தால் நீ கேட்குறத விட அதிகமாக கொடுப்பேன். 11 பிள்ளைங்க. பள்ளி வழக்கு அப்படியே நடந்து கொண்டே இருக்கிறது. நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் எப்படி வரும், வேறொரு இடத்தில் இருந்து எழும்பும் அப்படின்னு சொல்லி தேவன் அந்த வாசகத்தின் மூலமாக எங்களிடத்தில் பேசுகிறாங்க. சங்கீதம் 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நாங்கள் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் ஜெபத்தின் மூலமாக. யார் எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க வசனம்? கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. நாங்கள் எல்லாத்தையும் கர்த்தருக்கு ஒப்படைச்சோம். அவருக்காக அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வாய்க்க பண்ணினாங்க. ஜனவரி 24, 2024 ஆண்டு, போன வருடம் முதல் விசாரணை தேதி எங்களுக்கு லெட்டர் வரப்போகிறது. நாங்கள் நினச்சோம் அட்வொகேட்டை போய் பேசணும், நானும் பாஸ்டரும். முதல் விசாரணையிலே எல்லா கேஸும் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சோம். அட்வொகேட்டை கேட்குறோம், முதல் விசாரணையில் எல்லாம் முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். எங்கள் சந்தோஷம், ஏன்னா விசாரணை தேதி வந்துருச்சு, முடிஞ்சிருமா? அட்வொகேட் ஒரே வாரத்தில் போட்டாங்க. அது எப்படி ஒரே இதில் முடியும்? கண்டிப்பாக 6-7 மாதங்கள் ஆகும் அப்படின்னாங்க. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாங்க? நாட்கள் செல்ல செல்ல நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு நேரம் அதிகமாக கிடைத்தது. ஜெபித்தோம், பள்ளியிலும் ஜெபித்தோம். ஸ்கூலில் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஜெபித்து ஒரு காரியம், ஒரு செயல் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? நித்யா மிஸ் இருக்கிறாங்க, மறுபடியும் ஜெபிக்கணும். ஏன் மறுபடியும் ஜெபிக்கணும்? தேவனுடைய திட்டம் இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போய் இன்னும் அதிகமாக ஜெபிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஜெபிங்க. சங்கீதம் 20:4 அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவராக. ஒவ்வொரு இடத்துலேருந்து நாங்கள் ஆலோசனை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். எல்லாம் அப்படியே தேவனுடைய திட்டன்படி நடந்து கொண்டே வருகிறது. இன்றைக்கி நான் சாட்சியாக இதை சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப அந்த வேதனையை அனுபவப்பட்டிருக்கிறோம். கஷ்டமான நேரம். காம்பவுண்டர் ஸ்டோர் கிடையாது. மீண்டுமாக 2024 மழை பெய்து பள்ளிக்கு அந்த டாய்லெட்லாம் யூஸ் பண்ண முடியாமல் கிரவுண்டு ஃபுல்லாக தண்ணி. ஆனால் வசனங்கள் எங்களை தேற்றியது. வசனங்கள் எங்களை அதிகமாக ஊக்குவித்தது. தேவனிடத்தில் நெருங்கி ஜீவிக்க ஊக்குவித்தது. வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்த விசாரணை தேதி அறிவிக்கிறாங்க. இந்த பிக்சர் பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. விசாரணைக்காக நாங்கள் வெளியே காத்திருக்கிறோம். எங்களோட அநேக விசாரணைக்காக வந்திருந்த நபர்கள் காத்திருக்கிறாங்க. அப்போ நானும் பாஸ்டரும் பேசிக்கிட்டு இருக்கோம். பாஸ்டர், நம்ம ஆண்டவர் வரைக்காக இப்படி காத்திருப்போமா? 3:30 மணிக்கு விசாரணை. நாங்கள் ஒரு 2:45-3 மணிக்கெலாம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிடுவோம். டிஆர்ஓ அலுவலகத்தில் போய் அமர்ந்திருப்போம். வெளியே சர்ச்சுக்கு அதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிடுவோம். அங்கே போய் உட்கார்ந்துருக்குறோம். ஆண்டவர் வர்றதுக்காக நம்ம காத்திருக்கிறோமா? நாங்கள் பேசுகிற காரியங்கள், பள்ளிக்காக எல்லா விஷயத்தையும் செஞ்சாலும் எங்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனை நாங்கள் ஒருபோதும் விட்டு விடக்கூடாது. தேவனுக்காக நம்ம காத்திருக்கோமா? பஸ் ஆண்டவர் வர்றாங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கிறோமா? இன்றைக்கி நான் அதை உங்களிடத்துல கேட்குறேன். நம்ம எல்லாம் காத்திருக்கிறோமா? 26வது தேதி 9வது மாதம் போன வருடம், சரிங்களா, ஒரு விசாரணைக்காக எங்களுக்கு அழைக்கப்பட்டது. அதுதான் ஒருவேளை கடைசியான விசாரணையாக இருக்கும். ஒரு 5 விசாரணை முடிந்து விட்டது. கடைசி விசாரணையாக இருக்கும்னு நினச்சி அன்னைக்கு போயிருந்தோம். அன்னைக்கு எங்களுடைய அட்வொகேட் வரணும், எங்களுக்காக வாதாட வேண்டும். அட்வொகேட் வருவதற்கு சில தாமதங்கள் நேரிட்டது. 3:30 மணிக்கு டிஆர்ஓ வரணும். டிஆர்ஓ வரல. நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த நேரங்களில் இதெல்லாம் பேசுகிறோம். தேவனுக்காக நம்ம காத்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி. சரியாக மணி 4
4 மணிக்கு டிஆர்ஓ அலுவலகத்துக்குள்ளாக டிஆர்ஓ வர்றாங்க. உள்ளே வந்த உடனே அட்வொகேட்டுக்கு கால் பண்ணுறோம். அன்றைக்கி நானும் பாஸ்டரும் தான் போயிருந்தோம். எப்போ அட்வொகேட் இல்லை லாயர்ஸ் கூட நாங்கள் டிஆர்ஓ அலுவலகத்துக்கு போகிறோமோ எங்களோட பிரகாசபுரம் பிரின்சிபல் எட்வின் சாரும் எங்களோட வருவாங்க. அவங்க கார் வச்சுருப்பாங்க. அவங்க அட்வொகேட்டை கூப்பிட்டு போயிடுவோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எட்வின் சாருக்கு ஒரு வேலை இருந்ததுனால அன்றைக்கி ஒரு நாள் எங்களோட வரல, காரில் வரல. நாங்கள் 2 பேரும் பைக்கில் தான் போயிருந்தோம். பாஸ்டர் நானும் உட்காந்து வெளியே பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த காரியங்கள்லாம் அட்வொகேட் வரணும், ஃபோன் பண்ணி பேசுகிறேன். அட்வொகேட் சொன்ன காரியம் இந்த கோர்ட்டில், அதாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் அட்வொகேட் இருக்கிறாங்க. சார் இங்கே உடனடியாக என்ன பண்ணுங்கள், கார் அனுப்பிவிடுங்க, நான் காரில் வந்துடுறேன் அப்படின்றாங்க. நாங்கள் போனது பைக்கில் போயிருக்கிறோம், நாங்கள் காரில் போகலை. அட்வொகேட் சரியாக 4 மணிக்கு காரில் அனுப்புங்கன்னு சொன்னோன்னே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ காருக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணுறது? உடனே பாஸ்டர் கால் பண்ணாங்க. முத்துலனுடைய நண்பர் காரை எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்னும் 2 பேர்கிட்ட கால் பண்ணோம். இந்த மாதிரி சூழ்நிலை கார் எடுத்துகிட்டு வர முடியுமா? அவங்க வேறு வெளி இடத்துல தூரமாக இருந்ததுனால அப்படியே மாறிட்டே இருந்துச்சு. இறுதியாக அட்வொகேட் கரெக்டாக உள்ளே வர்றாங்க. ஒரு 4:30 மணி ஆகிடுச்சு, அரை மணி நேரம் தாமதம் ஆகிவிட்டது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர், நாங்கள் ஜெபித்தோம். என்ன ஜெபன்னா, கடவுளே அட்வொகேட் வர்ற வரைக்கும் டிஆர்ஓ எங்களை விசாரணைக்காக கூப்பிட்றக்கூடாது, ஜெபித்தோம். அங்கே இருக்கிற ஒரு எம் செக்ஷன் ஹெட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மேடத்திட்ட போயிட்டு, நாங்கள் மேடம் எங்கள் அட்வொகேட் வந்துக்கிட்டு இருக்காங்க, எங்களோட கேஸை கடைசியில் கூப்பிட முடியுமா விசாரணைக்கு அப்படின்னோம். அவங்க இடத்துல தேவன் பேசினாங்க. நாங்கள் இந்த விஷயமாக நாங்கள் கேட்க போகிறதுக்கு முன்பதாகவே அட்வொகேட் இன்னும் வரல, உங்கள் கேஸ் கடைசியில் தான், நீங்கள் போய் உட்காருங்க அப்படின்ட்டாங்க. நாங்கள் கேட்கலான்னு நினச்சி நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம், ஜெபித்தோம். அங்கே போய் நிற்கிறோம். அந்த எம் செக்ஷன் மேடம் வந்து சொல்கிறாங்க, உங்கள் அட்வொகேட் என்ன வரல, கடைசியில் உங்களுடைய ஆர்குமெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ பாஸ்டர் என்னை வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா அந்த 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதும்போது ஒரு பயம் இருக்கும். பொது தேர்வு எழுத போகிறோம், தமிழ் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். முதல் எக்ஸாம் 12th எக்ஸாம் எழுத போகிறோம், பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம், ஒரு பயம் இருக்கும். அப்போ கூட நான் பயப்படலை. அன்றைக்கி அந்த அலுவலகத்தில் உட்காந்துருக்கும்போது நான் பயந்தேன். உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா, தேவனுடைய வசனம் எங்களை தாங்கியது. அட்வொகேட் லேட்டாக வர்றாங்க. இன்றைக்கி நம்ம இயேசு கிறிஸ்து தாமதமாக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யாராவது பயப்படுறோமா? நம்ம சரியாக இருக்கிறோமான்னு சொல்லி யோசிக்கிறோமா? கடவுளே நான் என்னுடைய குணங்களை நான் மாற்றணும்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோமா? அந்த நேரத்தில் அட்வொகேட் வர லேட் ஆகிடுச்சு. பாஸ்டர் சொல்கிறாங்க, நம்ம போய் பேசிடலாம். பாஸ்டர் நம்ம எப்படி பேசுகிறது? லூக்கா 12வது அதிகாரம் 11வது வசனமும் 12வது வசனமும் இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில். அன்றியும் ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துரைத்தனத்தார்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது, இப்போ நாங்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். எப்படி? ஜெப ஆலய தலைவர், துரைத்தனத்தார், அதிகாரம் உள்ளவர்கள், நாங்கள் போய் இருக்கும்போது என்ன பேசணும், எப்படி எண்ணத்தை மாற்றுத்தரமாக சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். பாஸ்டர் இந்த வசனத்தை மொபைல் எடுத்து காமிக்கிறாங்க. ஏன் கவலைப்படுறீங்க? எங்களை வழிநடத்தினது வசனம். 12வது வசனம், நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். அப்படி யோசிச்சிட்டே இருந்தோம், கடவுளை என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. கடைசி ஆர்குமெண்ட் எங்களோட ஆர்குமெண்ட் அப்படின்றதுனால அட்வொகேட் ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ரொம்ப அருமையான ஆர்குமெண்ட். நம்ம மேலே இருக்கக்கூடிய எல்லா குற்ற சாட்டுகளையும் அப்படியே மாற்றிப்பட்ட ஒரு ஆர்குமெண்ட். 2 சகோதரர்கள் நமக்கு சாதகமாக ஒரு லெட்டர் கொடுத்துருந்தாங்க, ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதன் நிமித்தமாக இன்றைக்கு பள்ளிக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைத்தது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ டென்ஷன். அட்வொகேட் வரல, காரில் இருந்து அவரை கூப்பிட்டு வரணும், டிஆர்ஓ வந்துட்டாங்க. சூழ்நிலையை பாருங்கள், சுற்றி. ஆனால் வசனம் எப்படி ஆறுதல் படுத்தியது? என்ன பேசுவோன்னு சொல்லி எப்படி கவலைப்பட வேண்டாம், எப்படி பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம்.
எதை பேசுவோம் என்று எப்படி சொல்லணும்னா, கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பேச வேண்டியதை பரிசுத்த ஆவியானவர் நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். நானும் பாஸ்டர் பேசிகிட்டு இருக்கோம், வசனம் இப்படி சொல்லுது. ஒருவேளை அட்வொகேட் வராட்டாலும் நம்ம பேசுவோம். தேவன் எங்களை அற்புதமாக வழி நடத்தினாங்க. யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்மள ஆமென் சொல்லலாமா? நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். வசனம். அடுத்து நான் ஒரு வாரத்துக்கு அடுத்து 3ஆம் தேதி அக்டோபர் மாதம் கடைசி என்கொயரி அன்னைக்கு டிஆர்ஓ சொல்கிறாங்க, 26ஆம் தேதி ஆர்டர் வில் பி பாஸ்ட் ஆன் நெக்ஸ்ட் என்கொயரி 3ஆம் தேதி அக்டோபர் மாதம். அன்றைக்கி விசாரணைக்காக போயிருக்கிறோம். ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து போனோம். அவங்களுடைய எதிர்த்தரப்பினர் அவங்களுடைய வாதத்தை சொல்கிறாங்க. 3 சகோதரர், ஒரு சகோதரர் இதுக்கு அப்போஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் இந்த வசனம், சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஸோ இப்படி சொல்லும்போது வசனம் இப்படி சொல்லுறதுனால எதையும் தடைப்படாது. நம்ம ஜெபிப்போம். அக்டோபர் மாதத்திற்கு பின்பதாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பர்லாம் பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு முறை, ஒரு சில நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை டிஆர்ஓ அலுவலகத்துக்கு சென்றிருப்போம், மறுபடியும் வியாழக்கிழமை போவோம். ஒவ்வொரு முறையும் போகும்போது ஜெபித்து விட்டு சென்றோம். இந்த ஜெபத்தை சொல்லணும் அப்படின்னா, ஜெபந்தான் நம்மளுடைய ஆயுதம். அடுத்த ஸ்லைடு. குறிப்பிட்ட நேரத்தையும் இடத்தையும் ஒதுக்கி ஜெபித்து கொண்டே இரு. ஜெபம்தான் உன் வாழ்க்கையை மாற்றும் உன்னத வழி. ஜெபம்தான் தேவனோடு பேச ஒரே வழி. இடம், டைம் நம்ம ஜெபித்துட்டோம் அப்படின்னா எப்படி உன் வாழ்க்கையை மாற்றும். இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கிறது. அந்த மாற்றத்துக்கு காரணம் ஜெபம். ஜெபம் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கும்போது, ஜெபத்தோடு விசுவாசமும் தேவை. ஜெபிக்க இஷ்டம் இல்லாவிட்டாலும் ஜெபி, ஜெபிக்க கஷ்டமாக இருந்தாலும் ஜெபி, உற்சாகம் இல்லாமல் இருந்தாலும் ஜெபி, ஊக்கம் இல்லாவிட்டாலும் ஜெபி. இந்த மாதிரி ஜெபத்திற்கு எப்போ அதிகமான நேரங்கள் கொடுக்கும்போது அநேக மாற்றங்கள், மாறுதல்கள் எங்களுக்கு நடந்தது. இதெல்லாம் சேர்ந்து வாசித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஜெபிக்க பழகாதவரை நீ ஒரு சாதாரண கிறிஸ்தவன். ஜெபிக்க பழகிவிட்டால், இன்றைக்கி நான் சாதிச்சிருக்கேன் அப்படின்னா நான் என்னால் மட்டும் கிடையாது, என்னை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு கிடையாது. தேவன் என்னை ஒரு கருவியாக இங்கே பயன்படுத்துகிறாங்க. என்னை நான் தாழ்த்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் சொல்லும்போது, நான் இதை செய்யலை, தேவனிடத்தில் முறையிட்டோம், தேவன் ஜெபத்தின் மூலமாக எங்களுக்கு பதில் கொடுத்தாங்க, இன்றைக்கி இது சாத்தியமாகிது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேத நபர்கள் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் அநேகம். நெகேமியா புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம் முதல் 9வது வசனம் வரை நெகேமியாவோட குணம் பார்த்திங்கன்னா, நெகேமியா என்ன பண்ணுறாங்க? 3வது வசனம் எடுத்து வாசிங்களேன். நெகேமியா 1 அதிகாரம் 3வது வசனம். போதும். இந்த வார்த்தைகளை 4வது வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. பாஸ்டர் இந்த வசனங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது முதல்ல நம்ம அழுதோமா இந்த காரியத்துக்காக, சில நாட்களாய் துக்கித்தோமா, உபவாசித்தோமா, மன்றாடினோமா. அநேக நாட்கள் உபவாசம் இருந்தது உண்டு. பள்ளிக்காக பள்ளியில் வைத்து கூட நம்ம உபவாசம் நடத்திக்கிறோம். நீங்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க.
பள்ளிக்காக ஜெபித்த பிள்ளைகள் அநேகம் திருச்சபையில் உண்டு. திருச்சபையில், இந்த திருச்சபையில் இல்லாமல் வேறு திருச்சபையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் பள்ளிக்காக ஜெபித்த உண்டு. நான் அநேக ரெக்வெஸ்ட்லாம் சொல்லியிருக்கிறேன். நம்ம மார்னிங் ப்ரேயரில் ஜெபிக்காத, பள்ளிக்காக ஜெபிக்காத நாளே கிடையாது. ஈவினிங் ப்ரேயர் வாலிபர்கள் கூட்டத்திலையும் பள்ளிக்காக ஜெபிக்காத நாளே கிடையாது. திருச்சபையிலும் பள்ளிக்காக ஜெபிக்காத நாளே கிடையாது. உபவாச ஜெபத்திலையும் நம்ம பள்ளிக்காக ஜெபித்திருக்கிறோம். பள்ளியினுடைய நிலைமை இப்படி மாறி இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அதற்காக ஜெபித்திருக்கிறோம். 9வது வசனம். அது கடைசி காரியம் மட்டும். தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும், இதன் நிமித்தம் என்னை நினைத்தருளும் தேவனே அப்படின்னு சொல்லி நெகமையா சொல்லிகிட்டே இருப்பாங்க. நினைத்தருளும், நினைத்தருளும், பள்ளியை நினைத்தருளும். ஸோ நாங்கள் ஒவ்வொரு முறையும் பள்ளியில் ஜெபிக்கும் போதும் தேவனே பள்ளியை நினைத்தருளுங்க. ஒருவேளை எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் பள்ளியினுடைய வளர்ச்சிக்கும் இந்த கேஸ் நடப்பதற்கும் ஒருவேளை இருந்துச்சுன்னா எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிங்க தகப்பனே அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், ஜெபித்தோம். இதை நிமித்தம் எங்களை நினைத்தருளுங்க தகப்பனே அப்படின்னு சொல்லி ஜெபித்தோம். நெகமையா 5வது அதிகாரம் 19வது வசனம். என்னை நினைத்தருளும். என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபித்த நோக்கம் நிறைவேறிக்கொண்டே வந்தது. நன்றி சொல்லிவிட்டு ஜெபிப்போம். தேவனே பள்ளியை நினைத்தருளுங்க. எங்களை அருமையாக வழி நடத்தினாங்க. அக்டோபர் மாதத்திற்கு பின்பதாக நான் சொன்னல 3 மாதங்கள், நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம், டிசம்பர் மாதம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டிஆர்ஓ அலுவலகத்துக்கு எத்தனை முறை சென்றேன்னு சொல்லி கணக்கே கிடையாது. ஒவ்வொரு முறையும் போகும்போது அவங்கள்ட்ட சந்திக்கும் போது அங்கே டிஆர்ஓ சொல்லுவாங்க, 7th grade ஸ்கூல் தானே, உங்களுக்கு ஆர்டர் போட்டுடலாம். ஏன்னா ஆர்டர் போடலான்னு சொல்லி 3ஆம் தேதி சொல்லிட்டாங்க, அக்டோபர் மாதம். ஒவ்வொரு முறையும் போகும்போது ஆர்டர் போடுவாங்க. பாஸ்டர் நானும் பேசுறது உண்டு. அநேக நேரங்களில் ஆர்டர் சீக்கிரம் வந்துடும், நீங்கள் இந்த வாரம் மெசேஜ்க்கு ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 வாரம் கடந்து கொண்டே சென்றது. குறித்த நேரத்தில் தேவன் திட்டம் வச்சுருப்பாங்க. அவருடைய திட்டத்தின்படி எதுவுமே மாறாது. அவர் செய்ய நினைத்தது எதுவுமே மாறாது. ஒவ்வொரு வசனமாக சொன்ன பார்த்தீங்களா, அந்த வசனம் எல்லாத்தையும் நாங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தோம். தேவனே எங்களுக்கு இப்படி சொல்லியிருக்கிறீங்க, எல்லாம் சரியாக நடக்கும். பொங்கல் ஹாலிடேஸ்க்கு முன்பதாக ஒரு செய்தி, டிஆர்ஓ அலுவலகத்தில் அநேக மாற்றங்கள் நடந்தது. அதாவது இந்த கேஸ் நாங்கள் எடுத்துகிட்டு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் அநேக நபர்கள் வேறு இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிடுறாங்க. நாங்கள் ஒரு கேஸ் ஒரு 2 மாதம் பார்ப்பாங்க, அந்த நபர் வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க. மீண்டும் அடுத்த புதிதாக ஒரு நபர்கிட்ட போய் நாங்கள் போய் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இப்படி தான் கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவனுடைய திட்டம் பள்ளி நடத்தலாம், பள்ளியை நடத்துவதற்கு எவ்வித தடையும் இல்லைன்னு சொல்லி டிஆர்ஓ அலுவலகத்திலேருந்து நம்மளுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. அடுத்த ஸ்லைட். எனவே பள்ளி நடத்துவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள மேற்படி தானம் வழங்கப்பட்ட நிலங்களில் KS மாரியப்பன் மெமோரியல் 7th அட்வென்டிஸ்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் என்ற பெயரில் பள்ளியினை தொடர்ந்து நடத்த எவ்வித தடையும் இல்லை. ப்ரீவியஸ் ஸ்லைட். இப்படி நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கியமாக 2 அறங்காவலர்கள், எனினும் அறக்கட்டளையின் மற்ற 2 அறங்காவலர்கள் பள்ளிக்கு நிலத்தை தானமாக வழங்கியது உண்மை எனவும் பள்ளியின் பெயரில் பட்டா மாற்றம் மேற்கொள்ள எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என்பதை தெரிவிக்கும் வாக்குமூலத்தை சமர்ப்பித்துள்ளனர். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு டாக்குமெண்ட் நாங்கள் எடுத்து கொடுக்குறோம், ஜெபம் செய்வோம். இந்த டாக்குமெண்ட் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்னு சொல்லி ஒவ்வொரு அலுவலகத்துக்காக சென்றிருக்கிறோம். நாங்கள் ஏறிய அலுவலகங்கள் அநேகம். தேவன் எங்களோடு இருந்தாங்க. பள்ளிக்கு சாதகமாக பள்ளி நடத்த எந்தவித தடையும் இல்லை அப்படி என்பதை தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்து கொண்டேன். தேவனிடத்தில் இன்னும் அதிகமாக உண்மையாக இருக்க வேண்டும், அதிகமாக
தேவனுடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்தேன். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனை ஏற்றுக்கொண்டோம், ஜெபித்தோம், தேவனிடத்தில் விசுவாசம் வச்சோம் அப்படின்னு சொன்னால் எப்படி? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்கள் உலகத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்தோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பள்ளிக்கூடத்தினுடைய காரியத்துக்காக நாங்கள் ஜெபித்தோம், விசுவாசம் வைத்தோம், நம்பினோம், தேவனிடத்தில் போய் மன்றாடினோம், துக்கித்தோம், உபவாசம் பண்ணினோம், ஜெபித்தோம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 5வது வசனம், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இந்த வசனம் தான் கடைசியாக எங்களுடைய வாழ்க்கையில் ரிப்பீட்டாக கேட்டே இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பாஸ்டர் ரத்னசிங்கம் பார்த்திங்கன்னா பொர்த்துநாத்துன்னு சொல்லி ஒரு நபரை குறித்து பேசியிருப்பாங்க. பெயருக்காகவோ பெருமைக்காகவோ அல்ல, நான் முதல்ல இருக்கணும், நான் தான் இதை முடித்தேன் அப்படின்னு நோக்கத்துக்காக இல்லை. யாருக்காக செய்யணும்னு சொன்னாங்க? ஞாபகம் இருக்கா? இயேசுவிற்காக எதையாகிலும் செய்ய என்னை தயார்படுத்தும். அன்னைக்கு அவங்க பேசும்போது நான் செய்தேன் அப்படின்னு சொல்லி என் மனசில் ஒரு வேளை என்ன இருந்துச்சுன்னா அந்த எண்ணத்தை தூக்கி போடுங்க ஆண்டவனே அன்னைக்கு ஜெபம் பண்ணேன். இயேசுவிற்காக எதையாகிலும் செய்ய என்னை தயார்படுத்தும் ஆண்டவரே. இது இங்கேயே நின்று விட போகிறதில்லை, இப்படியே நிற்க போகிறதில்லை, இன்னும் அநேக காரியங்கள் செய்ய வேண்டும். அது யாருக்காக செய்யணும்? நான் இல்லை, என்னுடைய பேருக்காகவோ என்னுடைய பெருமைக்காகவோ அல்ல, இயேசுவிற்காக. வாய்ப்பு ஒரு முறை தான் வருங்க, வாய்ப்பு ஒரு முறை தான் வரும். அதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும்? இயேசுவோடு நம்ம பிரயாணம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்கள் வரும். அதை நான் கண்டுகொண்டேன். ஜெபம், வேத வசனம். இன்றைக்கி வேத வசனத்தை விட்டுக்கொண்டு அநேக பேர் வழி தவறி சென்று கொண்டிருக்கிறோம். வசனம் அப்படி சொல்லுது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வசனத்தோடு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது தேவன் நமக்கு அபரிவிதமான ஆசீர்வாதங்களை தருவாங்க. அந்த ஆர்டர் காப்பியை வாங்கும்போது எங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷம். என்ன பண்ணியிருப்போன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணியிருப்போன்னு நினைக்கிறீங்க? ஆமேன். டிஆர்ஓ அலுவலகத்திலிருந்து வாங்கிட்டு வர்றோம். பாஸ்டர் நானும் பேசுகிறோம். அநேக நேரங்களில் பாஸ்டரோட எண்ணமும் என்னோட எண்ணமும் ஒரே மாதிரி இருக்கும். பாஸ்டர் ஆர்டரை வாங்கிட்டு நம்ம அதை வாசிக்க வேண்டாம், நேராக சர்ச்சுக்கு போகிறோம், சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆர்டரை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனதில் நான் அதை யோசித்தேன். பாஸ்டர் வாங்கிட்டு, சார் சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம இதை வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் திருச்சபைக்கு வருகிறோம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக சபையில் ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த ஆர்டரை வாசித்தோம். அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்டாக வாசிக்கும்போது தேவன் எங்களோடு இருந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் நாங்கள் நினைத்து பார்த்தோம். கடைசியில் அந்த பள்ளி நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வாசகம், அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆர்டரை வாங்கிட்டு அவங்கள்ட்டையும் கேட்டேன், இப்படி போட்டிருக்கிறீங்களே, பள்ளி நடத்துறதுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? பிற்காலங்களில் எந்த பிரச்சனையுமே வராது, நீங்கள் ஸ்கூல் நடத்தலாம், நீங்கள் பில்டிங் கட்டலாம், காம்பவுண்ட் கட்டலாம். எங்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருந்தது என்று சொன்னால், திருச்சபையும் பள்ளியும் 2 கண்கள். ஏதாவது ஒன்று போனாலும் இது திருச்சபையில், இந்த பள்ளிக்கூடம் திருச்சபையில் வைத்து தொடங்கப்பட்ட பள்ளிக்கூடம். 60 பிள்ளைகளோடு 1971ஆம் ஆண்டு திருச்சபையில் வைத்து தொடங்கப்பட்ட பள்ளிக்கூடத்திற்கு ஒருவேளை இடம் மாறி இருக்கலாம், ஆனால் தேவனுடைய தயவு ஒத்தாசை எப்பொழுதும் பள்ளிக்கூடத்தோடு இருந்தது. பிரச்சனைகள் வரலாம், ஒருவேளை ஒரு சில கஷ்டங்கள் வந்த போதும், இடர்பாடுகள் வந்த போதும் தேவன் பள்ளியை ஒருபோதும் விட்டதில்லை. அவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தோடு நம்ம இருந்தோம் என்றால் நம்ம உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக நாம் மாறுவோம். உலக
காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை தடையாக இருக்கும் என்றால், ஜெபம், விசுவாசம் உங்களுடைய வெற்றியான வாழ்க்கைக்கு வித்திட வாய்ப்பாக இருக்கும். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. நான் கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கிறேன். 1.5 வருஷத்தில் நான் கொஞ்சமாக சொல்லியிருக்கிறேன். 10 ஆண்டுகள் பள்ளிக்கு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அதற்கு முன்பதாக பிரச்சனை எங்கே தொடங்குச்சு, இதெல்லாம் நிறைய இருக்குது. இதற்கான நேரம் பத்தாது. நான் அனுபவப்பட்டது வேதத்தின் மூலமாக சாட்சிகளாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. என்னுடைய குடும்பமும் அதற்கு ஒத்தாசையை கொடுத்தது. நாங்கள் எப்போல்லாம் வெளியே போகிறோமோ, ஒரு சில நேரத்துலாம் பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் உட்காந்து தனியாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவோம். அந்த நேரங்களில் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் பிள்ளைகளானாலும் சரி, நானாவது பரவாயில்ல, பாஸ்டர் இன்னும் அதிகமாக கஷ்டப்பட்டுருப்பாங்க. இருந்த போதிலும் எல்லா நேரங்களிலும் தேவனுடைய தயவு எங்களோடு இருந்தது. பள்ளியை நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் அநேக சாட்சி, நான் சொன்னல, சாட்சி சொல்லக்கே முன்னாடி போக மாட்டேன். இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த அற்புதமான வசனத்தின் மூலமாக நடந்த சாட்சியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கை இப்படி ஜெபிக்காமல் விசுவாசம் இல்லாமல் இருக்கும் என்றால், நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு தேவன் இது ஒரு வாய்ப்பாக கொடுக்குறாங்க. தேவன் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.